சந்தோஷமா இருப்பீங்களா, அதுக்கு பின்னாடி ஒரு பர்சன் இருப்பாங்களா? சோ அந்த மாதிரி உங்க லைஃப்ல இருந்து யாரு இருக்கா? அப்படி யாரு, ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் யாருன்னு கேட்டா அம்மா அப்பா, அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் தான். வேற யாரு, அவ்வளவுதான். ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தா என்ன கவலைகள் இருந்தாலும் அது வந்து அப்படியே மனசை விட்டு வெளியே போயிடும். ஏதோ ஃபீலாக தான் இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் கையை கோர்த்து பேசும்போது அது ஒரு இது தனி சுகம். ஆனால் ஜாலியாக இருக்குது என்னன்னா அப்பா அம்மா அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான், வேற யாருமே கிடையாது என்னோட லைஃப்ல. உங்களுக்கு? என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு பின்னாடி என்னோட ஹாப்பினஸ்க்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 8 பேர் இருக்காங்க. அவங்க இல்லாம நான் இல்லை, நான் இல்லாம அவங்க இல்லை. ஸோ அப்படிதான் லைஃப் போயிட்டு இருக்கு. ஆனா ஃப்ரெண்ட்ஸ் தான் ரொம்ப முக்கியம். என்னதான் பிரச்சனை வந்தாலும் ஃப்ரெண்ட்ஸோட இருக்கும்போது அது தனி ஃபீல் உண்மையிலேயே சொல்றேன். ஃப்ரெண்ட்ஸோட இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஃபுல்ஃபில்லா ஃபீல் பண்றேன். ரொம்ப ஹாப்பினஸா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம என்னதான் சிரிக்காம ஒரு மாதிரி மைண்ட் அப்செட்டா கோவமா இருந்தாலும் வேற ஆள் மேல கோவமா இருப்போம், ஏதோ சண்டை இது மாதிரி இருக்கும். ஆனா ஃப்ரெண்ட்ஸ் வந்து பேசும்போது அந்த ஃபீலே தனி ஃபீல்.